நிவாஸ் என்ற 1 வயது குழந்தை அடிக்கடி இருமல், சளி, மூச்சு திணறலுடன் ஒரு 10 முறை பிரைவேட் ஹாஸ்டல் மற்றும் சிஎம்சி வெள்ளூர் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டு பரிசோதனைகள் சிடி ஸ்கேன்லாம் பண்ணிட்டு செஸ்ட் நெஞ்சுக்குள்ள ஒரு நீர்க்கட்டி 4x4 சென்டிமீட்டர் உணவு குழாய் மற்றும் மூச்சு குழாய் அருகில் முக்கியமான இரத்த குழாயை அழுத்தி கொண்டு இருந்தது. மேற்பட்டி சிகிச்சைக்காக எங்களுடைய குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை பிரிவில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு அந்த குழந்தைக்கு தொரக்கோஸ்கோபி என்ற வேட்ஸ் வீடியோ அசிஸ்டட் தொரக்கோஸ்கோபி என்ற நுண்துளை சிகிச்சை மூலம் அந்த கற்றி வெற்றிகரமாக அகற்றப்பட்டு குழந்தை நலமுடன் உள்ளது. பின்னர் வில்சன் என்ற நோயால் பாதிக்கப்பட்ட ரித்திக் என்ற 5 வயது குழந்தை கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்த பின்னர் அந்த குழந்தைக்கு வலது பக்கம் நுரையீரல் டெஸ்ட்ல குடல் மற்றும் கிட்னி எல்லாம் மேலே ஏறி மூச்சு திணறலோட அட்மிட் ஆனது. அந்த குழந்தைக்கும் தொரக்கோஸ்கோபி அதாவது கீஹோல் சர்ஜரி மூலமா அந்த குடலெல்லாம் வந்து அப்டமன் உள்ள புஷ் பண்ணிட்டு அதையும் ரிப்பேர் பண்ணி அந்த குழந்தையும் நலமுடன் உள்ளது. அது சம்பந்தமான ஒரு அறிவிப்பு இந்த மீடியா பிரீஃபிங். ஸோ இங்கே குழந்தைகள் அறுவை சிகிச்சை பிரிவில் மாதம் கிட்டத்தட்ட 800 to 1000 சர்ஜரிஸ் எங்களுடைய மயக்க நிபுணர் டாக்டர் எபினேசருடன் சேர்ந்து நாங்கள் 4 யூனிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆவரேஜ் சர்ஜரிஸ் பெர் மந்த் இஸ் 800 to 1000. அதில் எமர்ஜென்சி சர்ஜரிஸ் வில் பி 300 to 400 per month and major surgeries 400 to 500 per month. ஸோ இந்த 2 சிகிச்சையுமே வந்து நம்ம வந்து கன்வென்ஷனலாக ஓப்பன் பண்ணி பண்ணுவாங்க. அது பண்ணாமல் கீஹோல் சர்ஜரியில் இந்த 2 குழந்தைங்களுக்கும் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 3வது குழந்தை வந்து ஒரு ஆந்திரா கடப்பா மாவட்டத்திலிருந்து வந்தது. அந்த குழந்தைக்கு வயிற்றின் சுவரில் 1 கிலோ சைஸுக்கு ஒரு பெரிய கட்டி இருந்தது. அந்த கட்டியும் வெற்றிகரமாக ரிமூவ் பண்ணி அந்த குழந்தை நலமா இருக்கு, டிஸ்சார்ஜ் ஆகி. ஸோ இந்த 3 கேஸை பற்றி ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் நான் ப்ரெஸ் மீட்டு. உங்களுக்கு ஏதாவது இந்த அந்த நிவாஸ் இருக்கிற குழந்தை ஆமாம் நிவாஸ் இருக்கிற குழந்தைக்கு ப்ரோங்கோஜெனிக் சிஸ்ட்ங்கிறது இந்த ஆஸ்பத்திரியிலேயே 10 வருஷத்துக்கு ஒரு 4-5 கேஸ் தான் வரும். இது வந்து டெர்ஷியரி ரெஃபரல் சென்டர் பீடியாட்ரிக் சர்ஜரி பொறுத்த மட்டும் நம்ம துறை வந்து டெர்ஷியரி ரெஃபரல் சென்டர். ஸோ இங்கேயே வந்து நம்ம வந்து 4 கேஸ் 5 கேஸ் தான் பண்ணுறோம் எவ்ரி 3 or 4 years. ஸோ அதனால ரேர் கேஸு. இந்த ரித்திக் குழந்தைக்கு வந்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி இது ஒரு ரேர் பிரச்சனை வந்திருக்கு. அதாவது குடல் எல்லாமே மேலே ஏறிடுச்சு, அப்டமன்ல இருந்து சிறுகுடல், பெருங்குடல், ரைட் சைடு கிட்னி எல்லாமே செஸ்ட்டுக்குள்ளே வந்தது. ஸோ கல்லீரல் மாற்று சிகிச்சை பண்ணி 6 மாதத்துக்கு அப்புறம் வந்தது. ஸோ அதை வந்து வேட்ஸில் சரி பண்ணியிருக்கோம். செலவுகள் வந்து கிட்டத்தட்ட 5 lakhs ஆகும். ஒரு குழந்தைக்கு ஒரு ஆப்ரேஷனுக்கு 5 லட்சம் ஆகும். நம்ம இங்கே வந்து பேஷண்ட்டுக்கு இலவசமாக இன்சூரன்ஸ் மூலமாக பண்ணுறோம். ஆமாம், அந்த குழந்தைக்கு வந்து வில்சன்கிற ஒரு டிசீஸ் இருந்தது. அதுக்கு வந்து ஈரல் பாதிப்பு அது வந்து அவங்க இது ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு குழந்தை நல்லா தான் இருந்தது, திடீர்னு மூச்சு திணறல் வந்தது. அது டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தோன்னா எல்லா குடலும் வந்து மேலே ஏறிட்டு இருந்தது. ஸோ அதை சரி பண்ணணும். குடல் வந்து வயிற்றுக்குள்ளே தான் இருக்கணும், செஸ்ட்டில் அதே மாதிரி நுண்துகள் கீஹோல் சர்ஜரியில் சரி பண்ணணும்.